வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா 30 வருஷமாக அடிச்சுக்க முடியாத ஒரு ரெக்கார்டு பிரேக்கை கொடுத்த நாட்டாமை திரைப்படத்தோட ஒரு முக்கியமான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு தான் இது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசிப்பாளையம் அப்படின்ற ஒரு கோபிசெட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்க காசிப்பாளையம் அப்படின்ற ஒரு ஊருக்கிட்ட தான் இருக்குது. அந்த நாட்டாமை படத்தில் கவுண்டமணி செந்தில் காமெடி எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும். அந்த கவுண்டமணி செந்தில் காமெடியில் முக்கியமான சீன்கள் வந்து இந்த பொண்ணு பார்க்க வர சீனு. கவுண்டமணிக்கு பொண்ணு பார்க்க வர சீனு. கவுண்டமணி பொண்ணு பார்க்குற சீனில் வந்து பொண்ணு வந்து இந்த வழியாக அப்படியே நடந்து வரும். நடந்து வந்து இந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. இது ஃபுல்லாக வந்து கல்லு தூணாக இருந்தது. இந்த மாதிரி இருந்ததை இப்படி மாற்றிருக்காங்க. இப்போ ஒரு 30 வருஷமாக ஆயிடுச்சுன்றதுனால மாறி இருக்குது இந்த இடம்லாம். இந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கவுண்டமணி சார் சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு வந்து வாய் பேச முடியாது அப்படின்னு சொன்னோடனே செந்திலை தேடுவார். செந்தில் ஓடி போயிடுவார்ல. அந்த காமெடி சீன் எடுத்தது எல்லாமே இந்த வீட்டில் தான். எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குடா. இப்போ நம்ம நிற்கிறோம் இல்லையா, இந்த இடம் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி மஞ்சக்காடாக இருந்தது. மஞ்சள் போட்டிருந்தாங்க, வாழை பின்னாடி இருக்கும், மஞ்சளாக போட்டிருந்தாங்க. இப்போ அந்த மஞ்சள்லாம் எடுத்துட்டு வாழைக்காடாக போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு மாமரம் இருந்திருக்கு நாட்டாமை படம் ஷூட்டிங் அப்போ. சரியா, இந்த இடம் நாட்டாமை படத்தில் வந்து ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த பாடல் ஷூட்டிங் எடுத்த இடம். அந்த கவுண்டமணி காமெடி சொன்னோம் இல்லையா, ஒரு பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னு ஒரு வீடு காமிச்சோம்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க தோட்டம் தான் இந்த இடம். இப்போ நம்ம வந்து நிற்கிற இடம் வந்து நாட்டாமை படத்தில் ஒரு முக்கியமான காமெடி சீன் எடுத்த படம் 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எப்படி இந்த இடம் மாறி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். பாருங்கள். ஐயையோ இந்த ஆள் டீச்சரை வச்சுருக்காண்டோ, அதை நான் பார்த்துட்டேன்டோ அப்படின்னு ஒரு காமெடி சீன் வரும் இல்லையா, அந்த காமெடி சீன் எடுத்த இடம் இந்த ஏரியா தான். இந்த தெருவில் தான் எடுத்திருப்பாங்க. ஐயோ இந்த ஆளு டீச்சரை வச்சிருக்காண்டோ. 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. இப்போ இந்த இடம் எவ்வளோ மாறி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ எங்கே இருக்கோன்னா கோபிசெட்டிப்பாளையத்தில் இருக்க காசிப்பாளையம் அப்படின்ற ஊரில் இருக்கோம். இந்த ஊரில் ஒரு டேங்க் இருக்குது பாருங்கள், பச்சை கலரில் அப்படியே பெயிண்ட் அடிச்சிருக்கா. இந்த டேங்குக்கு முன்னாடி தான் நாட்டாமை தம்பி பசுபதி வந்து எனக்கு எடுத்துட்டாரு அப்படின்னு டீச்சர் வந்து பஞ்சாயத்து வைக்கிற சீனு. டீச்சர் வந்து புலம்புவாங்க. இந்த இடத்துல நின்று தான் புலம்புவாங்க. ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு டீச்சரை அடித்து விரட்டிடுவாங்க. அடித்து விரட்டின உடனே இப்படியே இந்த பக்கம் வாங்க, இங்கே ஒரு கேட் இருக்கா, இந்த கேட்லேருந்து சரத்துக்குமார் விறுவிறுன்னு வருவாப்புல. வந்துட்டு என்னையா அங்கே சத்தம் அப்படின்னு கேட்பாப்புல. இந்த மாதிரி நம்ம தம்பி மேலே ஒரு நாதாரி வந்து பழி சொல்லிருச்சுங்க அப்படின்னு சொன்னோன்னா, அது என்னடா ஒரு பொண்ணு வந்து அடித்து துரத்துறது என்ன வழக்கம், நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு இந்த இருங்க இந்த கேட்டுக்குள்ளே போயிடுவார். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் இருக்க காசிப்பாளையம் அப்படின்ற ஊர். இந்த டேங்கு வந்து வெள்ளை கலரில் இருந்த டேங்கு பச்சை கலரில் பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கு. இந்த கேட்டு ஒரு தோட்டமாக இருந்தது. இன்றைக்கி வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையமாக மாறி இருக்குது. 30 வருஷத்தில் எவ்வளோ பெரிய சேஞ்சுன்னு பாருங்கள். வணக்கம். இப்போ வந்து நம்ம வந்து ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் காசிப்பாளையம் பக்கத்தில் இருக்க மணியக்காரம்பாளையம். நம்ம முன்னாடி சொன்னோம்ல காசிப்பாளையம்னு, இதை வந்து மணியக்காரம்பாளையம்னு சொல்கிறாங்க. இதுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கிறத தான் காசிப்பாளையம்னு சொல்கிறாங்க. இந்த வீடு பார்க்குறோம் இல்லையா, இது வந்து ஒரு முக்கியமான வீடு. இந்த வீட்டு அதாவது ஆளினால் அழகுராஜா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த ஒரு வீட்டை மையமாக வச்சு நிறைய சீன்கள். இதுதான் வந்து கவுண்டமணி செந்தில் வீடு. அப்புறம் பொண்ணு பார்க்குற சீனு நிறைய இடங்கள்ல வரும். ஏற்கனவே முன்னாடி வந்து ஒரு பொண்ணு பார்க்குற சீன் சொல்லியிருந்தோம், ஒரு வீட்டை காமிச்சிருந்தோம் இல்லையா, இதுலேயும் ஒரு பொண்ணு பார்க்குற சீன் வரும். இப்படி நிறைய நம்ம டீச்சர் இருக்காங்களா, அவங்கள தொங்க விட்ட இடமும் இங்கே தான் இருக்கும். அது எல்லாத்தையும் இந்த உள்ளே போய் பார்ப்போம் வீட்டுக்குள்ளே, அதெல்லாம் எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம நிற்கிறோம்ல, வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இப்போ இங்கே இருக்கோமா, இந்த திண்ணையில் தான் வந்து அந்த பிச்சைக்காரர் வந்து உட்காந்து வீட்டில் யார் அப்படின்ட்டு கேட்பாங்க. என் மகன் கான்வென்ட்டில் படிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த திண்ணையில் எடுத்தது தான். பிச்சைக்காரி உனக்கு என்ன தெனாவிட்டு இருந்தா. நம்ம கவுண்டமணி அவர்களும் செந்தில் அவர்களும் பாகப்பிரிவினை பண்ணுவாங்க. அதாவது ஒரு பொண்ணு சின்ன பொண்ணை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருப்பார். கவுண்டமணி இந்த டோருக்கு பின்னாடி இருப்பார். இந்த டோருக்கு பின்னாடி இருக்கும்போது மில்லுக்காரன் கேட்டால் செருப்பை கழட்டி அடிப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி வரும் இல்லையா, அப்போ என் சொத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா சொத்தை பிரிச்சுக்கிந்தா அப்படின்னு சொல்லி தட்டை உடைப்பார்ல, அந்த காட்சி எடுத்ததும் இந்த வீடு தான், இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க.
இந்த இடம் உனக்கு பாதி எனக்கு பாதி. இதுல அப்படியே நம்ம போனோம்னா வச்சுங்களேன், அப்படி இங்கே வாங்க. இந்த இடம் பாருங்க, அதாவது ஹைலைட்டான காமெடி. 30 வருஷம் ஆனாலும் இன்னைக்கும் பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு காமெடி. நிறைய அரசியல் மீம்லையும் நம்ம இந்த காமெடியை பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா மிச்சர் காமெடி. அந்த மிச்சர் காமெடி நடந்த இடம் இதான். அதாவது பொண்ணு பார்க்க வரும்போது அந்த பொண்ணு கடைசியில் பார்த்தா கவுண்டமணிக்கு தங்கச்சியாக போயிடும். உடனே யார் அவன் சம்மந்தமே இல்லாமல் மிச்சர் தின்னுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, டம்மியாக மிச்சர் திங்கிறான் அப்படின்னும்போது, இனிஷியல் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ட்டு நான் தான் அவரை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லும்ல, அந்த காட்சி எடுத்த இடம் இந்த இடம் தான். இவ்வளவு அமளிதுமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சர் தின்னுட்டு இருக்கான். எல்லாம் மனசுலடா இந்த நாய்க்கு பொண்ணு கொடுக்க வந்திருக்கேன். உங்களுக்கு அப்படியே இந்த வீட்டுக்கு அப்படியே உள்ள போனோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு மரம் இருந்தது. இப்போ இந்த செட்டு போட்டிருக்காங்களே, இந்த இடத்துல ஒரு மரம் இருந்தது. இங்கே தான் வந்து கபாலி வந்து டீச்சரை வந்து தூக்கில் தொங்க விட்டுருவார், கொன்று தூக்கில் தொங்க விட்டுருவார். அந்த சீன் எடுத்த இடம் இந்த இடம் தான். 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல மரம் இருந்தது. இப்போ வந்து மரம் வந்து இல்லை. அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த செவுரு இருக்கு இல்லையா, அந்த செவுத்துல தான் வந்து இப்போ இது வந்து வேறு செவுரு, புது செவுரு எடுத்திருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு செவுரு இருந்திருக்கு. இந்த செவுத்துல தான் என் சாவுக்கு காரணம் நாட்டாம தம்பி பசுபதி அப்படின்னு எழுதி வச்ச காட்சிகள் எடுத்த இடம். இப்படி ஒரே வீட்டிலேயே நிறைய காட்சிகள் எடுத்திருக்காங்க. நம்மளுக்கு பார்க்கும்போது எல்லாமே வேற வேற இடம் மாதிரி அப்படின்னு தெரியும். ஆனால் இது எல்லாமே எடுத்தது அப்படின்றது இந்த ஒரே வீட்டில் தான். இப்போ நம்ம வந்து காசிப்பாளையத்தில் இருக்க அரசு மேல்நிலை பள்ளியில் இருக்கோம். இந்த பள்ளியில் தான் முதியோர் கல்வி நடத்துவாங்க. அப்போ வந்து கவுண்டமணி வந்து செந்தில தேடிட்டு வருவார். அப்போ நாய்க்கு வலை போட்டால் வலையில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்பாரு. நாய் இருக்கும், இல்லை நீ இருப்ப அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த காமெடி காட்சி எடுத்த இடம் இந்த ஸ்கூல் தான். வரைக்குள்ள என்ன இருக்கும்? நாய் இருக்கும். இல்ல நீ இருப்ப. இந்த ஸ்கூலுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த ஸ்கூலோட காம்பவுண்டு கட்டுறதுக்கு சரத்குமார் அவர்கள் 40,000 பணம் 30 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்காரு. இன்னமும் இந்த ஊர் மக்கள் வந்து இதை மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுருக்காங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.